வணக்கம் நேயர்களே. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை பார்க்கலாம். பிரதமர் தலைமையில் நடந்த நிதி ஆயோக் கூட்டம். எதிர்க்கட்சி ஆளும் மாநில முதல்வர்கள் புறக்கணிப்பு. கூட்டத்திலிருந்து மம்தா வெளிநடப்பால் எழுந்த சர்ச்சை. அரசியலான நிதி ஆயோக் கூட்டமும் அரசின் விளக்கமும். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுக சட்டத்துறை இணை செயலாளர் வைத்தியலிங்கம் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு முருகையன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பிஜேபியின் திரு ஹரிஹரன் ராஜா அவர்கள். சார் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்கள். சார் வணக்கம். வைத்திலிங்கம் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பில் ஆந்திரா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டதாகவும், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு நிதி மிகவும் குறைவாக ஒதுக்கப்பட்டதாகவும், ஏன் தமிழ்நாடு என்ற பெயரே உச்சரிக்கப்படவில்லை என்று பல கண்டன குரல்கள், ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா அவர்கள், இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் எனக்கான ஒரு முக்கியத்துவம் எதுவுமே தரப்படவில்லை. இதில் இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மாநில முதலமைச்சர் வந்தது யாருன்னா நான் தான். அதுக்காக நீங்கள் சந்தோஷப்பட்டிருக்கணும், எனக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கணும். ஆனால் 5 நிமிடம் மட்டுமே பேச அனுமதித்தார்கள் என்று கூறி கண்டனக்குரல் எழுப்பி வெளிநடப்பு செய்திருக்கிறார். இதை பற்றிய உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இந்த பட்ஜெட்லயே ஆளுகின்ற கட்சி எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை எல்லாம் புறக்கணிக்கிற அந்த பிரச்சனையை மையமாக வைத்து வஞ்சிக்க வேண்டாம் ஒன்றிய அரசு என்று இன்றைய தினம் வெற்றிகரமாக மாவட்ட தலைநகரங்களில் தளபதி அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க எல்லா தலைநகரங்களிலேயும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி முடிச்சு இருக்கிறது. இது அவர்களுடைய ஆட்டிடியூட், எப்படி புறந்தெடுகிறார்கள் நம்மை, அதாவது வாக்களிக்கலைன்னா நிதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி. 40க்கு 40 விளைவு என்ன, திருக்குறள், ஔவையார் எல்லாம் மறந்து போச்சு பட்ஜெட்ல நிதி சீதாராமன். இதுதான் இன்னைக்கு நிலவரம். அது இன்னைக்கு மக்கள் மத்தியில வெகு மக்களுடைய கோபத்தை, ஆத்திரத்தை, ஆற்றாமையை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக திமுக வெளிப்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்து கொள்ள போவதில்லை என்ற தலைவர் தளபதி தான் முதலாக அறிவித்தார். முதலாக அறிவித்த பிறகு இந்தியா கூட்டணியுடைய எல்லா மாநில முதல்வர்களும் அது தொடர்ச்சியாக நாங்களும் போவதில்லை என்று அறிவித்தார்கள். ஒரே ஒரு, நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரே ஒரு முதல்வர் மமதா பானர்ஜி மட்டும் அதை கலந்துகிட்டு போனாரு. போய் அவரை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். இந்த நிதி ஆயோக் அந்த அமைப்பே ஒரு அமைப்பு. முதல் நிலையா இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே செஞ்ச முதல் காரியம் பிளான் கமிஷன் ஒழிச்சிட்டு இந்த நிதி ஆயோக கொண்டு வந்ததுதான். நிதி ஆயோக்கு என்ன அதிகாரம்னு பார்த்தா ஒரு மண்ணு கிடையாது, வெறும் ஆலோசனை தான். ஆலோசனை மட்டுமே தரக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த நிதி ஆயோக் இயங்கி வருகிறது. அதனாலதான் தளபதி, நீங்க அதிகாரம் இருக்கிற பட்ஜெட்லயே எங்களுக்கு ஒண்ணு கொடுக்கல, வெட்டி வேலை உங்களுக்கு போய் அவங்கள்ட்ட பேசுறதுக்கான ஒண்ணு முகாந்திரமே இல்லாம அட்வைஸ் வாங்கிட்டு வரதுக்கு எதுக்கு வரணும்னு சொல்லி தளபதி ஒன்று எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனைக்குன்னு சொல்லி ஒரு செங்கல்ல வச்சீங்க. இது வரைக்கும் நிதியை ₹1 கூட ஒதுக்கல. 37,000 கோடி கேட்டோம், நிவாரணம், வெள்ள நிவாரணம் ₹1 கூட ஒதுக்கல. 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளுக்காக நீங்க ₹1 கூட ஒதுக்கல. கேட்டதுக்கு இவர்களை நிதி ஒதுக்காததை விட மிகவும் கொடுமையானது என்னன்னா, பார்லிமெண்ட்லயே இது மாநில அரசுடைய திட்டம் சொல்லிட்டாங்க. அப்போ மெட்ரோ ரயில் எப்போது மாநில பட்டியலுக்கு மாறியதுன்னு தெரியல, விளக்கம் தெரியல. அதை விட என்னன்னா, சர்வ சிக்ஷா அபியான் இருக்கு, எல்லா மக்களுக்கும் கல்வி சென்று கொண்டு செலுத்துகிற அந்த திட்டம். அந்த திட்டத்துக்கு நிதி கொடுக்க ₹1 ஒதுக்காம இருக்காங்க. காரணம் என்னன்னா, தேசிய கல்வி திட்டங்கள் NEP அந்த பாலிசியில கையெழுத்து போட்டா தான் நாங்க நிதி ஒதுக்குவோம்னு சொல்லி நிபந்தனை விதிக்கிறது ஒன்றிய அரசு. எப்படி உதய மின் திட்டத்துல கையெழுத்து போட்டால்தான் நாங்க அதற்குரிய நிவாரணத்தை அளிப்போம் என்று சொல்லி மிரட்டி எடப்பாடி பழனிசாமி அரசிடம் கையெழுத்து வாங்கினார்களோ,
அதே போல எங்களுக்கும் இப்படி ஒரு நிபந்தனை எடுக்கிறார்கள். ஆனால் இதுக்கெல்லாம் பணிகிற அரசு தமிழ்நாடு அரசு அல்ல, தலைவர் தளபதி அல்ல. இன்றைக்கு இந்தியா முழுமைக்குமான வழிகாட்டியாக தமிழகம் இதிலும் முன்னுரிமையாக ஒரு முன் மாதிரியாக திகழ்கிறது. அதனால இந்த இதுல இருந்து அவர்கள் ஏதாவது பாடம் கற்றுக் கொள்வார்களா அல்லது தங்களை திருத்திக் கொள்வார்களா என்று பார்த்தால் அதற்கான முகாந்திரமே தெரியல. பிரதமர் அங்க பிரதமர் தலைமையினால நடத்துற இந்த ஆலோசனை கூட்டத்துல எல்லாரையும் அழைத்து எல்லாரும் பேச விட்டு மமதா சுட்டி காட்டியது போல நீங்க சொன்ன 5 நிமிடம் மட்டும் கிடையாது. அஸ்ஸாம், சத்தீஸ்கர் போன்ற சின்ன மாநிலங்களுக்கெல்லாம் கூட 4 மணி நேரம் 20 நிமிடம் ஒதுக்கியவர்கள் நான் 5 நிமிடம் பேசிய உடனேயே என்னை மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க முதலமைச்சர். ஆனா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க அவர் பொய் சொல்லுகிறார், மைக் ஆஃப் பண்ணலங்கிறாங்க. இப்படியா உண்மைக்கு புறம்பானவற்றை ஒரு நிதியமைச்சர் சொல்லுவார்? ஒரு முதல்வர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 5 நிமிடத்திற்கு பிறகு அந்த மைக் ஆஃப் பண்ணப்படுதுன்னா அது அவருக்கு தெரியாதா? ஆனால் அதையும் மறுக்கிறார்கள். இப்படி ஒரு பொய்யர் கூட்டத்தின் நடுவிலே நாங்கள் நியாயத்தை தேட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்று சொன்னால் வேறு வழி இல்லை. இதுதான் ஜனநாயகத்திற்கு ஒரு கூறு. இன்றைக்கு ஒரு பெடரலிசம். நான் கடைசியா முதல் சுற்றுல ஒரு 4 கேள்வி மட்டும் சொல்றேன். அந்த நிதி ஆயோடைய இது என்னன்னா பாலிசி கவர்னிங் ப்ரிப்பேர் பண்றது, அப்புறம் கோஆபரேட்டிவ் பெடரலிசம் அவங்களுடைய அஜெண்டாவில இருக்கு. அப்புறம் எப்படி செலுத்துறதுங்க, மானிட்டரி எவல்யூஷன் எப்படி, அப்புறம் நிர்வாகத்தில் இதெல்லாம் பத்தி ஆலோசனை சொல்றது மட்டும்தான் இவங்களுடைய வேலை. ஆனா இவங்க ஆலோசனை என்ன சொல்றாங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் தாரை பார்ப்பது எப்படிங்கிற ஆலோசனை தான் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர உருப்படியான யோசனை ஒண்ணும் அவர்கிட்ட இல்ல. அதனால இந்த அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சதுனால தமிழ்நாடோ அல்லது இந்தியா கூட்டணி அரசுகளோ இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ நாங்க இந்த உச்ச நீதிமன்றம் தான் இதற்கும் ஒரு வழி தேடணுங்கிறது சொல்றேன். என்னன்னா இந்த நிதி பாகுபாடு இருக்குல்ல, பங்கீடு, இதிலேயும் இவர்கள் வஞ்சிப்பதிலிருந்து எப்படி தடுப்பது என்பதற்கான ஒரு முடிவை இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆராய்ந்து எப்படி இந்த ஆளுநர்கள் எல்லாம் எப்படி இந்த மாநில அரசுகளை ஒடுக்குவது, கேரளா, மேற்கு வங்கம், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் எல்லாம், டெல்லி போன்ற மாநிலங்களில் எல்லாம் ஆளுநர்களை வைத்து மிரட்டி பணி வைக்க முயற்சிப்பதிலிருந்து இப்ப உச்ச நீதிமன்றம் என்ன எடுத்துக்கிறாங்க அந்த பிரச்சனை. இனிமேல் ஆளுநருடைய அதிகாரத்தை பற்றி நாங்கள் தீர்ப்பு சொல்ல போகிறோம் சொல்றாங்க. அதே போல இந்த நிதி பகிர்வை பற்றியும் கூட ஓரவஞ்சனை காட்ட முடியாத அளவுக்கு இது ஒரு பிச்சை கிடையாது. நமக்கு நம்முடைய பங்கு இன்னைக்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டி காட்டியது போல ₹1 செலுத்தினா 29 பைசா தான் வாங்கிட்டு பேசாம இருக்கிறதுக்கு நாம் ஒன்னும் அடிமைகள் அல்ல. உரிமை குரல், இந்த உரிமை தொகையை, உரிமை பங்கை பெறுவதற்கான அடுத்த கட்ட போராட்டத்தை இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களோடு ஆலோசித்து தகுந்த நடவடிக்கையை தலைவர் தளபதியினுடைய அரசு முன்னெடுக்கும். நிச்சயமாக அதிலும் நிச்சயமாக ஒரு வெற்றியை நாம் பெறுவோம். ஓகேங்க சார், பேசலாம். நம்ம ஹரிஹரன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது நிதி தான் கொடுக்கல ஒன்றிய அரசு, ஆனா எங்களுக்கு நேரத்தையும் கொடுக்கல அப்படின்ற ஒரு கண்டன குரல் எழுப்பியிருக்காங்க இன்னைக்கு மம்தா அவர்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவரும் கண்டனம் கொடுத்திருக்காரு. சரி, தமிழ்நாடுன்ற பெயரை சொல்ல மாட்டீங்க, நிதியும் கொடுக்க மாட்டீங்க, யாருமே வரல, ஒருத்தராது அங்க உட்கார்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான நேரத்தையும் கொடுக்கலனா அப்ப இது ஓரவஞ்சனை, பாரபட்சம் பார்க்குறாங்க அப்படின்றது உண்மையாகிறது இல்லவா? அதாவது நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு மக்களுக்கு திட்டத்தை செய்யலனாலும் பரவாயில்ல, மக்களுக்கு எதுவுமே செய்யலனாலும் பரவாயில்ல, மக்களை மிஸ்கைட் பண்ணக்கூடாது. நான் கேட்பது, சரி இந்த ஆண்டு இவங்க மாநிலத்தின் பேரை சொல்லலை, எங்களை புறக்கணிக்கிறாங்க, நம்ம வஞ்சிக்கப்படுறோன்றதெல்லாம் ஒரு நாடகத்தை இவங்க அரங்கேற்றுறாங்க. நான் கேட்பது, 2023 நடந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு சென்றாங்களா? 2022 போனாங்களா? எந்த ஆண்டுமே இவங்க கலந்துக்கிறது இல்லை. ஒரு சாக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று, தமிழ்நாட்டிற்கு இன்னும் பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே செய்யலை, இவங்க செஞ்ச ஒரே உருப்படியான திட்டம் எய்ம்ஸ் தான், அதுவும் இன்னைக்கு அமல்படுத்தப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் வைத்தியலிங்கம் அவர் கூட நிறைய குற்றச்சாட்டு சொல்கிறாரு. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. 2014 2 ப்ராஜெக்ட் வந்துச்சு. அதில் டெக்ஸ்டைல் மெகா கிளஸ்டர் ப்ராஜெக்ட் 29 கோடிக்கு மத்திய அரசு பண்ணியிருக்குது. அதை தொடர்ந்து அல்ட்ரா மெகா சோலார் திட்டத்தை 100 கோடி செலவில் பண்ணியிருக்கிறோம். அதை தொடர்ந்து 2015 ஒரு ப்ராஜெக்டாக தான் மதுரை எய்ம்ஸ். இன்னொன்று 2021 மல்டிபிள் NH ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் தமிழ்நாட்டில். இன்னொன்று, எய்ம்ஸோட டிலே என்ன?
முக்கியமான டிலே லேண்ட் அக்விசிஷனுக்கு டைம் எடுத்தது, அதான் டிலேன்றது எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இதுக்கு டிலேக்கான காரணம். ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றது நம்ம எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னொன்று லோன் அக்ரிமெண்ட் வித் அந்த JICA அப்படின்ற லோன் அக்ரிமெண்ட் சைன் ஆன டைமு, இதெல்லாம் கணக்கிலிட்டு பார்க்கும்போது இதனால தான் டிலே ஆச்சே தவிர மத்திய அரசு என்னவோ எய்ம்ஸ் கொண்டு வரது மாதிரி கொண்டு வந்து எங்களுக்கு என்னவோ விருப்பமே இல்லை, நாங்கள் தமிழக மக்களுக்கு செய்யவே விரும்பலை அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறாரு. ஒரு வசனம் சொல்லியிருக்கிறாரு. அவர் எங்கேருந்து யார் எழுதி தராங்கன்னு தெரியல, அவரை பாராட்டணும். ஆனால் வசனத்தில் ஒரு சின்ன சேஞ்ச் வேணும். அங்கே எழுந்த வசனம் பார்த்தீங்கன்னா நாள்தோறும் திட்டமா மக்கள் மனந்தோறும் மகிழ்ச்சி அப்படின்னு இன்னைக்கு ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பாஜக ஒரு எதிர் வசனத்தை சொல்லுது, நாள்தோறும் புருடா மக்கள் மனந்தோறும் பீதி. இன்னைக்கு நிலைமை தமிழ்நாட்டில் அப்படிதான் இருக்கு. முதலமைச்சர் களத்துல வந்து என்னன்றதை பார்க்கணும். அபாண்டமான குற்றச்சாட்டுகளை ஈஸியா தெளிச்சுட்டு போயிடலாம். நான் என்ன கேட்கறேங்க, இவங்க எந்த மீட்டிங்ல வந்து எந்த டிபேட் ஷோ வந்தாலும் கேட்கறது என்ன, காசு வரல காசு வரல காசு வரல. அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் எங்களுக்கு பணம் வரலங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க, தமிழகத்துக்கு இதெல்லாம் தேவைங்க. இன்னொன்று மெட்ரோ ரயில் திட்டம் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு இது மாதிரி வந்து ரயில்வே துறையில் வருதுன்னு. அது ரயில்வே துறையிலே வரல, இட் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். அதனால முதலமைச்சர் பல ராங் டேட்டா சொல்றாரு. அவரை சொல்லி குத்தம் இல்லை, அவர் வெள்ளந்தியான மனிதர். இன்றும் பாஜக எடுத்து நினைக்குது. எழுதி கொடுத்தவங்க சரியா எழுதி தரல, முதலமைச்சர் அதுக்கு ஏற்றவாறு பேசிட்டே இருக்கிறாரு. இன்னொன்று கல்வித்துறையை அப்படியே நம்ம இது பண்ணிட்டோம், ₹1 நிதி தரலங்க. இவங்க மத்திய அரசை குறை சொல்வதற்கு இதை தாண்டி வேற என்ன இருக்கு? நான் சொல்லவா, 2023-24 அந்த ஆண்டு காலத்தில் 1876 கோடி கொடுத்துருக்கிறோம். அதே போன்று 22-23 2107 கோடி கொடுத்துருக்கிறோம். 21-22 காலாண்டில் 1598 கோடி கொடுத்துருக்கிறோம். 20-21 ஆண்டு காலத்தில் 1621 கோடி கொடுத்துருக்கிறோம். 19-20 1769 கோடி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எது கொடுத்தோம்? இன்னொன்னு, திமுக காரங்களுக்கு இது போல நரேட்டிவ் செட் பண்றவங்க தயவு செய்து என்னோட வேண்டுகோள், மேடம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு பட்ஜெட் போடுறாங்க, இவங்க வந்து நினைச்சுக்கிட்டாங்க தமிழகம் இந்தியாக்குள்ளேயே இல்லைன்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்களா? இல்ல கொடுக்கறவங்களுக்கு தமிழகம் இந்தியாக்குள்ள தான் இருக்குன்னு தெரியுமா? நல்ல விஷயம். நான் கேட்பது 2004 இருந்து 14 வரலாம் ஆட்சி செய்தது யார்? எந்த புண்ணியவார்கள்? இவங்க ஆட்சி பண்ணாங்க. தமிழ்நாடுன்ற பெயரை எத்தனை முறை குறித்தாங்க? தமிழகம் 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 வந்துருச்சா? அதாவது மேடம் இப்போ மகாராஷ்டிரான்ற பேரே இல்லை, ஆனால் அந்த மாநிலத்துக்கான திட்டம் 47 கோடியில் ஒரு திட்டம் வந்திருக்குது. இப்போ மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்ல இன்னைக்கு எல்லா செக்டாரும் பேசிடுவோமா? இன்னைக்கு பெண்களுக்கு 3 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அமைப்பு சாரா திட்டத்தை பொறுத்தவரை மாதத்திற்கு அதாவது 3 முறை இந்த முதல் மாத சம்பளத்தை மத்திய அரசு தருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 11,111,111 கோடி கொடுத்துருக்கிறோம். அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு 1,51,000 கோடி கொடுத்துருக்கிறோம். எஜுகேஷனுக்கு 1,25,000 கோடி கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி மகளிர் நலன் 3 லட்சம் கோடி தனிப்பட்ட ஒதுக்கி இருக்கும். பாதுகாப்பு துறைக்கு 4,54,000 கோடி ஒதுக்கி இருக்கும். ஊரக வளர்ச்சிக்கு 2,65,000 கோடி ஒதுக்கி இருக்கும். உள்துறைக்கு 1,500 கோடி ஒதுக்கி இருக்கும். சுகாதாரத்துக்கு 24,287 கோடி ஒதுக்கி இருக்கும். மின்சாரத்தை பொறுத்தவரை 68,700. இதெல்லாம் யாருக்கு? இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க தமிழகத்துக்கு இதெல்லாம் வராதா? இல்ல தமிழகம் ஒதுக்கி தமிழகம் மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கு இது பொருந்தும் சொல்லியிருக்குமா? மேடம், பை த வே, திமுக இந்த நாடக கம்பெனி நடத்தக்கூடிய வேலைகளை திமுக செய்யக்கூடாது. பாஜக இவர்கள் சுத்தக்கூடிய ரீலை அவிழ்த்து விடும், அறுத்து விடும் என்பது தெரிவித்துக்கிறது. சரிங்க சார். சரி, இப்போ இந்த நிதி விளக்க பிரசங்கம் வந்து இப்போ ஹரிஹரன் ராஜா வந்து ரொம்ப தெளிவா எல்லா டேட்டாஸையும் ஒட்டு மொத்தமா கொடுத்திருந்தாரு. ஒரு பாட்டுக்கு நிதியமைச்சர் பேசினது மாதிரி இவர் ஒரு பட்டியலை அழைத்து கொண்டு இல்ல, இதெல்லாம் வந்து யார் கண்ணிலுமே படலையே, காதலே படலையே அப்படின்ற ஆதங்கத்துல தான் அவர் அவ்வளவும் சொல்லி இருக்கிறார். தமிழ்நாடு குறிப்பிடலைங்கிறது என்ன தெரியுமா அதுக்கு பொருள்? அந்த பட்ஜெட்லேயே தமிழ்நாடுங்கிற பேரே வரலன்னு சொல்றதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கான எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை, எந்த திட்டமும் கொடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தானே தவிர அதில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டா எங்களுக்கு ரொம்ப பெருமா? சரி, நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்த அற்புதமான பெண்மணின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்க, தமிழ்நாடு தான் வந்துருச்சா? இந்தியாவிலேயே தமிழ்நாடு மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. கல்வியிலே உயர்கல்வியிலே 52% எட்டி இருக்கிறது. தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலம் அப்படின்னு அவர் பேசியிருந்தார்னு வச்சுங்க, அது முடிஞ்சு போச்சு. 2 தடவை தமிழ்நாடு வந்துருதுல்ல. அது மாதிரி பேசுறது அர்த்தம் இல்லைங்க. தமிழ்நாடுங்கிற பேர் வரலன்னு சொல்றது என்னன்னு காரணம், நீங்க வந்து மற்ற மாநிலங்களுக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலம், அவர்கள் ஆதரவு இல்லை என்றால் இந்த சர்க்கார் தொடராது என்கிற பயத்தோடு இருக்கின்ற ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டை ஆதரிக்கக்கூடிய 2 பெரிய மாநிலங்கள். அந்த மாநிலங்கள், பீகார் வந்து ஒரு பின்தங்கிய மாநிலம் தான்.
அந்த மாநிலத்துக்கு நீங்கள் உதவி செய்வதையோ நிதி ஒதுக்குவதையோ நான் பெரிய குறையா சொல்ல முடியாது. objection? ஏன்னா நானும் ஒரு இந்தியன் தான், அவங்களும் இந்திய நாட்டினுடைய ஒரு மாநிலம் தான். அவர்கள் பிழைப்பதோ அவர்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதையோ நான் எதிர்த்து பேசவில்லை. இல்ல ஆந்திராவும் அப்படிதான். எங்களுக்கு வேண்டியது நீங்கள் அவர்களுக்கு நீங்க ஒதுக்கியது உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த அரசாங்கம் 6 மாதத்தில் போய்விடுமா, ஒரு வருடத்தில் போய்விடுமா என்று பேசிக் கொண்டிருந்ததுல நீங்க தானே சொன்னீங்க பின்தங்கிய மாநிலம், அதனால அவங்களுக்கு சொல்றாங்க ஒதுக்குறாங்க. வளர்ந்த மாநிலம் அப்ப அதையாவது சொல்லுங்க, தமிழகம். அதையாவது சொல்லுங்க, இந்தியாவிலேயே தமிழ்நாடு எல்லாவற்றிலும் உயர்ந்த மாநிலங்கள். அப்புறம் நீங்க தான் சொல்றீங்க திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு ஒண்ணும் இல்லாம போச்சு, ஓஞ்சு போச்சுன்னு நீங்க தான் பேசுறீங்க. எய்ம்ஸ் குடுக்கலன்றீங்க, லேண்ட நீங்க குடுக்கல, குடுத்திருந்தா நாங்க கட்டி இருப்போம்ல. இல்ல இல்ல, அது எங்க ஆட்சி இல்ல. அதிமுக ஆட்சி 10 ஆண்டு இருக்கும் பொழுதே இவங்க எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கு எடப்பாடிட்டம் போய் கேட்கணும். அதெல்லாம் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. முடிச்சு கொடுத்த பிறகு இந்த எய்ம்ஸோட அடிக்கல் நாட்டப்பட்ட மற்ற 3 மாநிலங்கள்ல கட்டி முடிக்கப்பட்டு திறந்து அது நடந்து கொண்டிருக்கிறது. இங்க இன்னும் வேலையை துவக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்க அது கூட அடிக்கல் நாட்டலன்னா அதை பத்தி கூட கேட்க மாட்டோம். நீங்க ஏதோ பெருமையா நாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு எய்ம்ஸ் கொண்டு வரணும்னு நிறுத்துறீங்கல்ல, அது ஏன் இது வரைக்கும் கொண்டு வரல? இந்த பட்ஜெட்ல கூட நாங்கள் அதுக்கு ஒரு 20,000 கோடி ஒதுக்கி இருக்கிறோம் அப்படி சொல்லி இருந்தா கூட ஒரு சந்தோஷப்படலாம். அதுவும் இல்ல. நீங்க இந்த பறக்கும் சாலை திட்டம், யூபிஏ கவர்மெண்ட் பத்தி பேசினார். பறக்கும் சாலை திட்டம் நாங்க 1.5 லட்சம் கோடியில போட்டு கிட்டத்தட்ட 60,000 கோடி அதை செலவு பண்ணோம். செலவு பண்ணதை ஜெயலலிதாவும் பிஜேபியும் சேர்ந்து கொண்டு அதை முடக்கி விட்டார்கள். இன்னைக்கு பூந்தமல்லி ரோட்டில் மிகப்பெரிய டிராபிக் இருக்குன்னா அதுதான் காரணம். மதுரவாயிலிருந்து இது வரைக்கும் ஆர்பாடு வரைக்கும் அந்த பறக்கும் சாலை திட்டம் வந்திருந்தால் இன்னைக்கு பாதி டிராபிக் அந்த பூந்தமல்லி ரோட்டில் இருந்து அதில் போயிருக்கும். அது மிகப்பெரிய திட்டம். அதை முடக்கி போட்டார்கள். அது பாதியிலே வெறும் பில்லராக நிற்கிது. போய் பாருங்க, மதுரவாயிலையும் கூவாத்துலையும் வெறும் பில்லர் நின்றுட்டு இருக்கு. நம்ம வீட்டு பணம், மக்களுடைய வரி பணத்தை எப்படி வீணடித்திருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த திட்டத்தை மீண்டும் நாங்கள் செயல்படுத்த போறதாக அறிவித்தார்கள். 2 வருஷத்துக்கு மேலே அறிவிச்சாங்க. அதுக்கு என்ன தெரியுமா கணக்கு? இப்போ 1500 கோடியிலிருந்து 3500 கோடி ரூபாய் தேவைப்படுது. இப்போ பட்ஜெட் போட்டால் அது துவக்கவே இல்லை. அதுக்கென்று ஒரு பணம் ஒதுக்கவும் இல்லை, எந்தவித வேலைப்பாடும் இல்லை. அது போச்சு. அது மாதிரி இப்போ எங்கள் காலத்தில் இந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கப்பல்கள் எல்லாம் நீங்கள் எங்கே வரணும்? திரிகோணமலைக்கு போயிட்டு இலங்கையில் போய் அங்கே கப்பம் கட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரணும். ஒரு 7-8 மணி நேரம் அதிகமான சுற்றிக்கிட்டு வர வேண்டியிருக்குன்னு நாங்கள் சேது கால்வாய் திட்டம்னு ஒன்று போட்டோம். அது குறுக்கு வழியாக இங்கே நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போக வேண்டியதில்லை. நம்ம கப்பல்கள் பூராவும் குறுக்கு வழியில் நேரடியாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பெரிய திட்டம் போட்டு அதுக்கு ஒரு 1500 கோடி ரூபாயை ஒதுக்கி 500 கோடி ரூபாய்க்கு கடல்லையே நம்ம தோண்டி கடல்லையே 500 கோடி ரூபாய் கொட்டியாச்சு. அங்கே ராமர் பாதம் இருக்கிறது, அதை நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மத்திய அரசும் சரி இங்கே இருந்த ஜெயலலிதாவும் சொல்லி அதை அழிச்சிட்டாங்க. 500 கோடி ரூபாய் கடல்ல கொட்டியாச்சு. மக்கள் வரி பணம் எப்படியெல்லாம் வீணடிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நீங்க எத்தனையோ திட்டங்களை யூபி அரசாங்கத்தை பத்தி சொல்றாரு. யூபி அரசாங்கத்துல ஒரே நாள்ல 4 பாலம் கட்டினாங்க. ஒரே நாள்ல சென்னையில இந்த கத்திபாரா, டிவிஎஸ், கோயம்பேடு எல்லாம் ஒரே நாள்ல 3 பாலம் திறந்து வச்சோம். சரிங்க சார். இப்போ அது மாதிரி எவ்வளவு திட்டங்களை நாம் கொண்டு வந்துருக்கோம். நீங்க தமிழ்நாட்டுக்கென்று நாங்கள் கேட்டது நீங்க வெள்ள நிவாரணம் என்று 1500 கோடி ரூபாய் பீகாருக்கு ஒதுக்கி இருக்கிறத பத்தி நான் குறை சொல்லல. எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? நாங்க 37,000 கோடி கேட்டோம்ல. நீங்க ஒரு 216 கோடி என்னமோ 276 கோடி என்னமோ கொடுத்தாங்க. அதோட சரி. மறுபடியும் எங்களுக்கு ஏன் நீங்க ஒரு 10,000 கோடி ஒதுக்கல, ஏன் ஒரு 5,000 கோடி ஒதுக்கலைங்கிறது தான் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்பார். அதுல என்ன தப்பு என்ன இருக்கு? சரி, அதுல தப்பு ஒண்ணும் இல்ல. இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல போய் அதை கேட்டிருக்கலாமே. கலந்துகிட்டு கேள்வியை கேட்டு நிதி தானே புத்திசாலித்தனம். அதுல கலந்துக்காமலே ஏன் இருக்கீங்க? ஏற்கனவே நாங்கள் உருவாக்கி வைத்திருந்த அந்த திட்ட கமிஷன் இருக்கு பாருங்க, அது ஒரு பவர்ஃபுல்லானது. அங்கே உட்கார்ந்து பேசணும்னா எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கணுங்கிறத முடிவு செய்கிற இடம் தான் அந்த சட்ட நிதி கமிஷன். அதை ஒழிச்சு கட்டிட்டு நிதி ஆயோக்னு பேர்ல கொண்டு ஒரு பேருக்கு தான் அங்கே உட்கார்ந்து பேசுறாங்க. அதுல எந்த முடிவும் பெருசா எடுக்கிறது இல்ல. அதனால அது அலட்சியப்படுத்தப்படுது. இப்ப நீங்க பாருங்க, ஜெயலலிதா கூட அது ஒரு கூட்டத்தில் போயிட்டு 10 நிமிஷம் என்ன சரியா பேச விடலைன்னு அவங்க வெளியே வந்துட்டாங்க. இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு மம்தா பானர்ஜி உள்ள போயிட்டு 5 நிமிஷம் கூட எனக்கு டைம் தரலங்கிறது மட்டும் இல்ல, அவருடைய மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்ற குறை சொல்லி பேசும்போது மைக்கை கட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி தான் அவர் வெளியே வந்திருக்கிறாரு இல்லைங்களா? அதனால நீங்க அந்த நிதி ஆயோக்களை நீங்க சொல்றது மாதிரி கூட நம்மளுடைய குறையெல்லாம் போய்
ஏன் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, எங்களுக்கு ஏதாவது ஒதுக்குங்கன்னு கூட இங்க கேட்கலாம். ஆனா அந்த நிதி ஆய்வுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பவர் இருக்கிறதாக எந்த மாநில முதலமைச்சரும் கவனிப்பதில்லை. எந்த மாநில முதலமைச்சரும் அவன் சிந்திக்கவில்லை. அதிகாரம் படைத்த நிதியமைச்சரும் பிரதமரும் சேர்ந்து போட்ட அந்த பட்ஜெட்லயே நமக்கு எந்தவித முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. நான் கடைக்கண் பார்வையாவது இந்த தமிழ்நாட்டை நோக்கி காட்டுங்கள் என்றுதான் கேட்கிறோம். அந்த கடைக்கண் பார்வைக்கு கூட அது கூட இல்ல. ஆமா, அது கூட தமிழ்நாட்டுக்கு என்று நம்ம கேட்ட பல திட்டங்கள் எதுவுமே இல்லைங்க. நீங்க ரயில்வேல புது புது திட்டம்லாம் போட்டோம். தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை வந்து ஒரு ரயில்வே லைன் போடுறது, அது மாதிரி மன்னார் டு பட்டுக்கோட்டை ஒரு புதிய லைன் போடணும்னு சொல்லி டிஆர் பாலு ரயில்வே துறை அந்த இதுல இருந்து பொழுது பொறுப்புல சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தாரு. ரயில்வேல வந்து ரெக்கமெண்ட் பண்ணி பேசினாரு. அதெல்லாம் திட்டம் போட்டு 10 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் அதுக்கெல்லாம் 5 பைசா ஒதுக்கவும் இல்லை. எந்த திட்டத்தையும் புதிதாக தமிழ்நாட்டில் ஒரு புதிய ரயில்வே துறையோ ரயில்வே அமைப்போ எதுவுமே செய்யலுங்க. அது மாதிரி நீங்க தமிழ்நாட்டுக்கென்று சில திட்டங்களை கொடுத்திருந்தால் நாங்கள் வரவேற்பதற்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். அதுக்காக எங்களுக்கு எல்லாம் போட்டி போட்டு பீகாருக்கு நீங்கள் வந்து 55,000 கோடி கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு அவ்வளவு கொடுங்க அப்படி நான் கேட்கல. அது நம்மளை விட பின்தங்கிய மாநிலம் தான், இல்லைன்னு சொல்லல. இது முன்னேறிய மாநிலமாக இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், சபல பிள்ளையை வந்து நீங்க மருந்து கொடுத்தோ அல்லது நல்ல ஊட்டச்சத்து கொடுத்து நீங்க நல்ல பிள்ளையா உயர்த்துங்க, நான் வேணான்னு சொல்லல. நாங்க வந்து வளர்ந்து நல்ல பிள்ளையா இருக்கிறவங்க சபல பிள்ளையா ஆக்கிறாதீங்க. அதாவது நோயுற்ற பிள்ளை ஆக்கி எங்களை ஒழிச்சு கட்டிடாதீங்க. தமிழக மக்களை கொஞ்சம் கண் கொண்டு பாருங்கள். நாங்களும் ஜிஎஸ்டி வந்து அவங்களெல்லாம் விட மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியா ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுற மாநிலம் தமிழ்நாடு. 36,000 கோடிக்கு மேல நம்ம வந்து ஜிஎஸ்டி கொடுத்துட்டு ஒரு 10,000 கோடி கூட எங்களுக்கு ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு 4,000 கோடி வர்ற மாநிலத்துக்கு 55,000 கோடி ஒதுக்குறீங்க. யோசிக்க தானே செய்வோம். எங்களுடைய வரிப்பணம் மட்டும் உங்களுக்கு தேவைப்படுது. இந்த மக்களுடைய நல்ல இதுக்கு வந்து ஒரு திட்டத்தை நீங்க அறிவிக்க முடியல, நீங்க வந்து அதை ஒதுக்க முடியல. கேட்டா நாங்க வந்து அது கொடுத்துருக்கோம் இது கொடுத்துருக்கோம், எல்லாம் தமிழ்நாட்டுக்கு பங்கு இருக்கு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பணத்தை ஒதுக்குனீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் தான் கொஞ்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். அதனால பொதுவாக ஒதுக்கக்கூடிய திட்டங்களில் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு பங்கு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. தமிழ்நாட்டுக்கென்று நாங்கள் கேட்கிற பல திட்டங்கள்ல எதுவுமே எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. 2வது இது இருக்கு, மெட்ரோ ட்ரெயின் 2வது கட்ட இதுக்கு வந்து எந்தவித நிதியும் ஒதுக்கவே மாட்டேங்கிறீங்க. நாங்க ஜப்பான்ல இருந்து 100 கோடி ரூபாய் கடனை வாங்கி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா நீங்க சொல்றீங்க அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. இப்ப இந்த இதுல நிதி ஒதுக்குனதுல பாத்தீங்கன்னா எங்களோட பெயரே வெளியிடவில்லை. அப்படி அதை மீறி ஒருத்தவங்க பேசும்போது அவங்களோட பேச்சையே அடைச்சிடுறீங்க. இப்படி ஜனநாயக நாட்டுல இந்த மாதிரி எல்லாம் நடப்பது இது என்ன சர்வாதிகாரமா என்ற கண்டன குரல் நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. அதற்கு உங்களுடைய எதிர்குரல் என்ன? இந்த கண்டன குரல் நாடு முழுவதும் எங்கேயும் எழும்பல்ல. ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க தனக்கு தானே சொல்லிக்கொள்ள வார்த்தை வித்தகர்களுடைய நிலைப்பாடு இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பொய் சொல்வது, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவுடைய புலவர் கோமானே என்ற நிலைப்பாட்டுக்கு 5 நிமிஷத்துக்கு மேல பேச முடியல, அப்புறம் அங்க போய் என்ன பேசுறது? அதாவது நீங்க உங்களுடைய நோக்கம் என்ன என்பது அரசுக்கு தெரியும், எதை நோக்கி நீங்க வரீங்க என்பது தெரியும். கல்யாண வீட்டில் வந்து சீப்பை ஒழிச்சுட்டா கல்யாணம் நின்று போகிறது மாதிரி உள்ள நிலைப்பாடில் அவங்க வந்து எதிர்கட்சி இது வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு இந்தியா ஐஎன்டிஏ கூட்டணியில் உள்ள தலைவருடைய மனநிலை என்னென்னா, அவங்க வந்து தன்னுடைய முழு ஸ்ட்ரென்த்தையும் பயன்படுத்தி வந்து இந்த முறை ஆட்சிக்கு வந்தலான்னு ஒரு கற்பனை கோட்டையில் இருந்தாங்க. ஸோ காங்கிரஸ் 100க்கு மேலே தாண்டவெல்லாம் ஒரு நிலைப்பாடு. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் இருந்தவங்களை ஊழல் குற்றச்சாட்டு மிரட்டி நீ எலெக்ஷனில் நிற்காத, எல்லாம் பொதுமலை நிற்க வச்சு நீயே நமக்கு நாமே திட்டத்தை போட்டு அதிமுக நாமத்தை போட்டு இவங்க வெற்றி பெற்றாங்க. எத்தனை தொகுதியில சார்? மொத்த தொகுதியிலையும் தமிழ்நாட்டினுடைய திமுகவுடைய அந்த வெற்றி இயற்கையான வெற்றியா இல்லை, செயற்கையான வெற்றி. அதிமுகவை முழுக்க அவர்கள் 4.5 ஆண்டு காலம் செய்த ஊழலை கையில் எடுத்து நான் சொல்றேன். இவங்க அப்படி இல்லை என்றால் எதிர்க்கட்சி வரிசையில் நிற்கும் போது தேர்தல் நிற்கும் போது என்ன சொன்னார்? கார்த்திகேயன் கமிஷனரை ஊழல் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார். ராதாகிருஷ்ணன் அதிகாரியை ஊழல் நடவடிக்கை சொன்னார். அதிமுக செய்த மொத்த ஊழலையும் விசாரணை செய்து மக்கள் மன்றத்தில் முன்னிறுத்துவேன் என்று சொன்னார் முதலமைச்சர். இந்திய முதலமைச்சர் ஆண்டிய எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு முழுக்க 4.5 ஆண்டு காலம் ஊழல் பட்டியலை கம்ப்ளீட் எடுத்து வச்சு இதை வச்சு நீங்கள் வேட்டியில் ஒரு வெள்ள நூலை மாத்திரியா என்ன பண்ணுறான்னு சொல்லி ஐயா ஆளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க முழுக்க புதுமுகங்களை விட வைத்து தனக்கு தானே ஆப்பு வைத்து கொண்டு இன்னைக்கு வந்து இவர்கள் வெற்றி என்று வடிவேலு கோப்பை வாங்கின மாதிரி பார்லிமெண்ட்டில் நிற்கிறீங்களே, உங்களுக்கு அங்கே நிலைப்பாடு என்ன? நீங்கள் உங்களுக்கு இந்த வந்து அதாவது மாநிலத்தினுடைய வளர்ச்சி உங்களுக்கு அக்கறை எல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு நிலைமை 2026 அவங்க சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வரணும். இதைத்தான் மக்கள் மத்தியில் திசை திருப்பி ஏதாவது பிரச்சனை கிளப்ப வேண்டும். அந்த பிரச்சனையை கிளப்புவதற்காக இப்போ மம்தா பானர்ஜி சொல்றாங்க நாங்கள் வரல. அதே பாயிண்ட்ல அதே 2026
பிஜேபிக்கு சீட் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க நலத்திட்டங்களை ஒதுக்கி அவங்களும் மக்களை திசை திருப்பலாமே. ஒரு விஷயம் ஏன் மக்கள் மீது இவ்வளவு பெரிய அதிருப்தி? 2004 இருந்து 2014 வரைக்கும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது. தமிழ்நாட்டில் அப்போ 6 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணல. தமிழ்நாட்டில் அவங்க ஒண்ணுமே பண்ணலையே. அதாவது ஒரு மத்திய அரசுக்கு தெரியும் யாரையும் அவர்களும் மாட்டான் பிள்ளையாக பார்க்க மாட்டாங்க, என்ன தேவை என்பது அவங்களுக்கு தெரியும். இதை வந்து திமுக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவங்க சட்டமன்றத்தில் அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணது எத்தனை மாவட்டத்துக்கு, தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்துக்கு எல்லா திட்டங்களை வெளியே வைத்தாங்களா? இல்லை. அப்போ மாவட்டத்துக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணுறாங்க. அதே போல் ஒரு மாநிலத்தில் என்ன தேவையோ அதை தான் அவங்க பண்ண முடியும். அதுக்கான தம்பி ஹரிஹரன் சொன்ன மாதிரி இன்னைக்கு பணங்கள் வந்து அதனுடைய நிதிநிலைகள் எப்படி தேர்ப்படும். அதாவது இன்னைக்கு முரசொலி பத்திரிகையில் திமுகவுடைய முரசொலி பத்திரிகை வர்றாங்க தலையங்கத்தில் மத்திய அரசை கண்டித்து கண்டனம் வழங்கும் கோஷங்கள் பாருங்கள். நிதி எங்கே, நிதி எங்கே, எங்களுக்கான நிதி எங்கே என்று சொல்றாங்க. பதில் தம்பி ஹரிஹரன் சொன்னார்ல, ஹரிஹரன் பட்டியல் போட்டு கண்டாரு, ஏற்கனவே கொடுத்த நிதி எங்கே, அது கணக்காட்டுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அது பிறப்பண்ண எங்கே போச்சு, எங்கே போச்சு, எங்கள் வரி பணம் எங்கே போச்சு, இதே கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க. உங்களை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். இன்னைக்கு ஓட்டு போட்ட 8 கோடி மக்களுக்கு இந்த என்ன செய்கிறீங்க? இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் அண்ணன் வைத்திலிங்கத்தில் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் என்ன நடக்க தெரியுமா? இன்னைக்கு கொலை, கொள்ளை, போதை, இந்த 3ம் 3-in-1 ஆடியோ வீடியோ இந்த மாதிரி உள்ள நிலைப்பாடு மக்கள் சொல்லா தூரங்களை அனுமதி கொண்டுகள். மக்கள் இங்கே தேனாறுலையும் பாலாறுலையும் ஒன்று குளிகள் அத்தனை பொருளையும் விலை ஏற்றிக்கிட்டே. இன்னைக்கு எங்கேயாவது மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எங்கேயாவது நிம்மதியாக வாழ்ந்தேன் இருக்கிறேன்னு ஒரு இடத்த நீங்கள் ஆளை கொட்ட சொல்லுங்க. அத்தனை ஊழல் மலிந்து கொள்ளுது. ஒரு நாளைக்காவது இந்த முதலமைச்சர் ஊழல்வாதிகளை ஒழிப்போம், ஊழல் லஞ்சம் கொடுத்தா நடவடிக்கை எடுப்போம் சொன்னாரா? இல்லை. இன்னைக்கு அத்தனை துறை ஒவ்வொரு அமைச்சர்களும் முதலமைச்சர் செல்ல போட்டிருக்காங்க. சும்மா எந்த பெருகி போச்சுங்கிறது காரணத்தினால்தான் நாங்கள் நிதி ஒதுக்கவில்லை. ஆட்சி நடக்கவில்லை. எங்க இருக்குங்க? தமிழ்நாடு வந்து கூலிப்பனுடைய கேங்க்ல ஒரு நிலைப்பாடு உருவாக்க காரணம் யாரு? போதை மருந்துக்கு இன்னைக்கு பாஸ் யாரு? இன்னைக்கு கொலை கொள்ளைக்கு விதாரு யாரை நீங்க பிடிச்சீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அத்தனை மிகப்பெரிய, அதாவது சமூக செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் எங்க இருக்கிறாங்க எங்களுக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சரும் என்ன பண்றாங்க தெரியுமா? தமிழ்நாட்டை 7ஆ பிரிச்சு ஒவ்வொரு இடத்துல ஆபீஸ் போட்டு தங்களுடைய துறைகளை எவ்வளவு சுட்ட முடியுமா சொல்றாங்க. தவிர உளவுத்துறை இங்க சர்வே எடுத்து பாருங்க சார். இன்னைக்கு உளவுத்துறை சர்வே எடுத்து பாருங்க. அண்ணன் வைத்திலிங்க கூட சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் சொல்ல முடியாது. நாங்களே சில விஷயங்கள் சொல்ல அவ்வளவு மோசமான ஒரு நிர்வாகம் நடக்கிறது என்றால் இதற்கு கூட ஒரு அமைச்சர் எந்த துறையை பார்த்தாங்களா? இல்லை. ஆகவே தமிழ்நாட்டு மக்களை வந்து இவர்கள் முட்டாள் வைக்கிறதுக்காக தங்களுடைய மீது இன்னைக்கு ஒவ்வொரு அவங்க கட்சியிலே பிரச்சனைங்க. இன்னைக்கு சேலத்தில் பாருங்க, அந்த அணையை திறக்கும் போது பூஜை போடுவாங்க. அங்க தொகுதி எம்எல்ஏ கூப்பிடலன்னு சொல்லி நீர்வளத்துறை அதிகாரி அலுவலகத்துக்கு முன்பு தொகுதி எம்எல்ஏ அங்க போராட்டம் பண்றாரு. இப்படி எல்லா மாவட்டத்திலையும் திருச்சியில பாருங்க, அங்க 2 அமைச்சருக்குள்ளே கோஷ்டி போச்சு. ஒரு அமைச்சர் நிகழ்ச்சி நடத்தினா இன்னொரு சீனியர் அமைச்சர் பேரை போட மாட்டார். அங்க பிரச்சனை. தமிழ்நாடு முழுவதும் உள்கட்சி பிரச்சனை, மக்கள் பிரதிநிதிக்குள்ள பிரச்சனை. இதையெல்லாம் திசை திருப்பதான் பிஜேபி மீது அபகாண்டமா பழிச்சுமைகளை போட்டு இந்த பழிச்சுமை சட்டமன்றத்தில் வரைக்கும் இப்படியே ஓட்டிட்டே இருப்பாங்க. மக்கள் இதை நம்ப மாட்டார்கள், மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் நிச்சயமாக நல்ல குறுக்கிட்டு இதுக்கு சான்றாக தான் அன்புமணி பேட்டி கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? தமிழ்நாட்டில் 25 எம்பிக்களை நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய நிதியை ஒதுக்கி இருப்பாங்க. நீங்க ஓட்டு போடல, எம்பி ஆகல. அதாவது பிஜேபி கூட பேசிட்டு இருக்காரு. சொன்ன பதிலை தான் மனதில் ஓட்டிருக்கீங்க. 2019 ஜெயிச்சிங்க, 2024 ஜெயிச்சிங்க. நீங்க அத்தனை பேர் என்ன அறிவாலயத்தை துதி பாடுறாங்க. எம்பிக்கள் அத்தனை அறிவாலயத்தை துதி பாடுறாங்க. கட்சி ஆபீஸ் அது டெல்லி நாடாளுமன்ற அறிவாலயம் கட்சி ஆபீஸ் நினைச்சீங்களா? ஒவ்வொருத்தரும் பேச்ச கேட்டாங்க, பாருங்க வாழ்க வாழ்கன்னு. மக்களுடைய நிலைமைகளை சண்டை இல்லாமல் வெற்றிக்கான பாடுபடுங்கள். மக்களுக்கு நிதி பிரதமர் கூட என்ன சொல்றாரு? ஏங்க தேர்தல் முடிஞ்சு போச்சுங்க, நமக்குள்ள சண்டை வேண்டாங்க, நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மக்களுடைய வளர்ச்சி பாதைக்கு பாடுபடணும் பிரதமர் சொல்றாரே இல்லையா? ஆனா உங்களால சொல்ல முடியுதா? ஏன்னா நீங்க ஐஎன்டே கூட்டணி அந்த கூட்ட நிதி அந்த நிதிநிலை அறிக்கையில பிரதிபலிக்கல அப்படின்றது தானே அவர்களுடைய எதிர்ப்பு குரலா இருக்கு. நீங்க கேட்ட அதேதான், சொன்னா போதுமா, செய்ய வேணாமா? வார்த்தை எல்லாம் தேர்தலுக்கு முன்னாலே எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ அவர்களுக்கு அங்க மார்க்கெட்டு செல்ஃப் எடுக்கல, படம் 100 நாள் ஓடல. ஆகவே பிஜேபியை அந்த அரசை குறை சூறினால அவங்க ஏதாவது ரன் பண்ண முடியும், மக்களை ஏமாற்ற முடியும். வைத்திலிங்கம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது காழ்ப்புணர்ச்சியோட திமுகவும் இந்த மற்ற அந்த பிஜேபி ஆளாத மாநிலங்களில் உள்ள முதல்வர்கள் தான் காழ்ப்புணர்ச்சியோட இந்த குறைய சொல்றாங்களே தவிர பிரதமருக்கு இந்தியா முழுக்க ஒன்றுதான், அவர்கள் எல்லாருக்கும் அந்த நாட்டோட வளர்ச்சி தான் கண்ணில் நிக்குது அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டுக்கு உங்களோட பதில் என்ன?
இல்ல, நாங்கள் சொல்லுவதெல்லாம் புள்ளி விவரங்களின் அடிப்படையில குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறோம். ஆனால் எங்களுடைய பதில்கள் எல்லாம் ஏனோ தானோ என்றும் சும்மா அள்ளி செலுத்துற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. நண்பர் கூட சொன்னாரு, பாஜக நண்பர் கூட சொன்னாரு, நாங்க 1 லட்சம் கோடி கொடுத்தோம், 5 லட்சம் கோடி கொடுத்தோம், 3 லட்சம் கோடி ஒரு பட்டியல வாதிச்சாரு. பிரச்சனை என்னன்னா, நாங்க கொடுத்தது எவ்வளவு அது சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு ஒன்று. அதுக்காக நீங்க கொடுத்ததெல்லாம் கொடுக்க முடியுமா? என்ன சொல்லுங்க, ஒரு கடன் முதலாளி வச்சிருக்க முதலாளி எல்லா லாபத்தையும் கொடுக்க முடியுமா? தொழிலாளிக்கு சொல்லுங்க. நீங்கள் பெற்ற 1 ரூபாய் என்ற எங்களிடமிருந்து பெற்றால் 28 பைசா தான் எங்களுக்கு தருகிறீர்கள். ஆனால் சட்டப்படி 43 பைசா தரணும். ஏன் கொடுக்கல? இதுதான் கேள்வி இங்க மையமாக. புள்ளி விவரங்களின் அடிப்படையில நாங்க சொல்றோம். அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? இல்ல. நீங்க உள்கட்சி விவகாரங்கிறீங்க. உள்கட்சி விவகாரம் எங்கெங்க இல்ல? தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள இல்லையா? அகில இந்திய பிஜேபிக்குள்ள இல்லையா? அதெல்லாம் அவங்கவுங்க கட்சியில அவங்கவுங்க பாத்துக்குவாங்க. ஆனா நீங்க இப்ப நீங்க அப்ப நான் சொல்றீங்க சட்ட ஒழுங்குங்கிறீங்க. இப்ப ஆம்ஸ்டாங் கொலையில இப்போ எல்லா புதிய கோணத்தில எல்லாம் முழு மனதோடு முழு ஈடுபாட்டோடு ஈடுபட்டு எதிரிகளே பாராட்டுகிற அளவு பாலாஜி கூட அதிமுக முன்னாள் அமைச்சர் கூட பாராட்டி இருக்கிறார். உண்மையாகவே சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார்கள், உண்மையான குற்ற வழக்குகளை பிடித்திருக்கிறார்கள் என்று பாராட்டுகிறாங்க. அதே போல நீங்க அப்புறம் சொல்றீங்க பொதுவா களவு, கொலை, களவு இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அகில இந்திய ரீதியில நீங்கள் தம்பி குற்றச்சம்பவத்துக்கு போது திரும்பி பார்க்கணும். அகில இந்திய அளவிலே அந்த இருக்கு இல்லையா, அந்த புள்ளிவரத்தினுடைய அடிப்படையில நீங்க பார்த்தீர்களே, ஆனால் அகில இந்திய அளவிலே நடக்கிற குற்றச்சம்பவங்களை விட தமிழ்நாட்டில் குறைவு. இதை நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு வருடத்திலேயாவது எந்த ஆட்சி, அது காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட், திமுக, அதிமுக எந்த ஆட்சிகள் இருந்தாலும் கொலை, களவு இல்லாத ஒரு நிகழ்வு, ஆக்சிடென்ட், இத விபத்து இதெல்லாம் இல்லாத நிகழ்வு உண்டா? பெரும்பாலும் ஒரு கட்டுக்குள் வைக்க வேண்டிய குற்றங்கள், இழப்புகள், தீமைகள் இவைகளை ஒரு அரசு திறம்பட செயல்பட்டு கட்டுக்குள் வைத்திருக்கிறதா? இது மட்டும்தான் ஒரு அறிவார்ந்த கேள்வியாக இருக்க முடியுமே தவிர கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது அப்படின்னு மட்டுமே சொல்லுவது என்பது ஒரு அறிவார்ந்த குற்றச்சாட்டாக அமையாது. சோசியல் ஈவில், அது சமூக கேடு, அது தொடர்ந்து நடந்து நாளைக்கு பாமக சொல்றாரு, இவரோட சொல்றாரு. ஆனாலும் கூட யாராட்சி கொடுத்தாலும் நடக்கும். ஆனால் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய அரசு செயல்படுகிறதா? சிறிய விளம்பர இடைவேளை எடுத்துக்கொள்வோம், தொடர்ந்து பேசலாம். நிதி ஆயோக் கூட்டத்தை அரசியலாக்குவது யார்? சார் முருகையன் சார், ஹரிஹரன் சார் ஒரு பெரிய பட்டியலை கொடுத்திருந்தாரு. நீங்க கூட சொன்னீங்க எவ்வளவு பெரிய பட்டியல் வேணா கொடுக்கலாம். இப்ப என்ன கொடுத்தீங்க? இப்ப தமிழ்நாட்டு மக்கள் எப்ப பட்ஜெட் வரும், ஓட்டு போட்டவங்க போடாதவங்க அத்தனை பேருக்குமான பிரதமர், அத்தனை பேருக்குமான நிதி அமைச்சர், அத்தனை பேருக்குமான நிதி, இதுல ஏன் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டதுன்ற கேள்விக்கு பதில் இல்லை யாரிடமும். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அதுதான் நான் கேட்குறது. நான் போன வருஷம் கொடுத்தேன், அதுக்கு முதல் வருஷம் கொடுத்தேன். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருக்கோம், வரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் கொடுத்ததை கணக்கு வச்சுக்கிட்டு அதெல்லாம் சொல்கிறது இல்லை. இப்போ இன்னைக்கு உள்ள விவாதம் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கென்று ஒதுக்கப்பட்டது என்ன, தமிழ்நாட்டுக்கென்று கொடுக்கப்பட்ட திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள், அதுதான் நம்ம கேட்குறோம். இல்லைன்னா டோட்டலாகவே இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் என்பது மிகப்பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. விலைவாசி உயர்வு என்பது எல்லை இல்லாமல் போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு என்ன திட்டத்தை கொடுத்தீர்கள் என்பதற்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த 3 லட்ச ரூபாய்க்கு வரி இல்லைன்னு, டேக்ஸ் இல்லைன்னு நீங்கள் அதே அந்த 3 லட்ச ரூபா தான் மெயின்டைன் பண்ணுறீங்க. எல்லா மக்களும் எதிர்பார்த்தாங்க 5 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு. அது ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தாங்க. அதே 3 லட்ச ரூபா தான் மெயின்டைன் ஆகுது அப்படின்ட்டாங்க. அது ஒன்று. அடுத்தபடியாக நீங்கள் வேலை இல்லாத நம்ம ஒரு கோடி பேருக்கு 500 பெரிய நிறுவனங்களில் நாங்கள் ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு 5000 ரூபா மாதம் கொடுத்து, அது கம்பெனி கொடுக்குமா, 5000 ரூபா கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை சொல்கிறீங்க. அது ஒரு ஆண்டுக்கு 60,000 கோடி வருதுங்க. 60,000 கோடி அவன் கம்பெனியை மூடிட்டு போகிற லெவலில் இருக்கான். இன்றைக்கி வேலையை இன்னைக்கு 20,000 பேர் வேலையை விட்டு எடுத்துருக்கிறானுவன். கம்ப்யூட்டர் வித்த கம்பெனி எல்லாம் வேலை இருக்கிறவனே வேலையை விட்டு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவன் ஒவ்வொரு கம்பெனிலையும் 2000 பேருக்கு அவன் இட வசதி பண்ணி அவன் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி அவனுக்கு வருஷத்துக்கு 60,000 கோடி எங்கேருந்து நீங்கள் ஒதுக்குனீங்களா? 60,000 கோடி இந்த பட்ஜெட்டில் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். இந்த 60,000 கோடி மூலமாக அவர்களுக்கு மாதம் 5,000 ரூபா கொடுக்குறோம். நீங்கள் இட வசதியை பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படி சொன்னாலாவது அவன் முயற்சி பண்ணுவான்.
அது இல்லாம கம்பெனியே கொடுக்குமா 5000 ரூபாய் கொடுத்து அவன் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவன் என்ன இருக்கு? அது எந்த கம்பெனி இல்ல இருங்க தங்க பட்ஜெட்ல தங்கம் 6% வெள்ளி 6% குறைஞ்சிருக்கா இல்லையா? குறைஞ்சிருக்கா இல்லையா சொல்லுங்க. ஏங்க நிதி சாப்பிடுற சாப்பாட்டுக்கு வரியை குறைக்கணும்னா தங்கத்துக்கு வெள்ளிக்கு விலையை குறைச்சு விட்டா அந்த நாட்டின் பொருளாதாரம் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு தானே சார். மேல்தட்டு மக்கள், பொருளாதாரத்தில் உயர்ந்த மக்கள், அவங்களுக்கு கொடுக்கிற பெனிஃபிட்ஸ் பத்தியே நீங்க முன்வைக்கிறீங்க. தங்கமும் வெள்ளிக்கும் விலையை குறைப்பதனாலோ செல்போனுக்கு விலையை குறைப்பதனாலோ ஒண்ணு இல்ல. அரசு இந்த திமுக அரசு மாநில சட்டமன்றத்துல சொன்ன வாக்குறுதி ஏதாவது ஒண்ணு நிறைவேற்ற குறைச்சாங்களா? நீங்க சாப்பிட போனா டாக்ஸ் போடுங்க சார். அறிவாலயத்துல சாப்பிட போனா டாக்ஸ் போடுறாங்க இல்லையா? சாப்பிட போனா டாக்ஸ் போடுறான். சாப்பாட்டு பொருட்களுக்கு டாக்ஸ் என்னைக்காவது உண்டா? இப்ப போட்டிருக்கீங்கல்ல, அதை எடுக்கிறீங்க. அதை எடுத்து நீங்க தங்கத்துக்கு வெள்ளிக்கு நாங்க டாக்ஸ் போடுறோம். அதனால சாதாரண இந்த நாடு 70 கோடி பேர் வந்து விவசாய நாடு, கிராமத்தை சார்ந்தது. அதே 70 கோடி விவசாயிகள் சொல்றாங்க. 7 லட்சம் கிராமங்களை கொண்டது இந்தியா. சார், விவசாயிகள் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவர் பிரதமர்னு உங்களுக்கே தெரியும். விவசாயிகள் பாதுகாவலன், விவசாய போராட்டம் நடத்தி 100 பேரை காவு வாங்கியவர் தான் இந்த மோடி. 100 பேரை காவு கொடுத்த பிறகு வேற வழி இல்லாம தத்தளித்து போன பிறகு அந்த சட்டம் 3 வாபஸ் பண்ணாங்கல்ல. விவசாயிகளை துரத்தி அடிப்பதற்கு என்னென்ன பண்ணீங்க நீங்க டெல்லியில? தூண்டி விடுறாரு காலிஸ்தான் கும்பலுடன் சேர்ந்து வடநாட்டுல ஊப்பில எல்லாம் வெளிப்படைய தோல்வியார்கள் ஏன் தெரியுமா ஏற்படுது? விவசாய போராட்டத்தில் விவசாயத்துக்கான 3 இது போட்டீங்களா? லா கொண்டு வந்தீங்களா சட்டம்? அதை எப்ப நீ வாபஸ் பண்ணீங்க? அவன் 6 மாதம் 1 வருஷம் போராடி 100 பேர் செத்த பிறகு அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம நீங்க மறுபடியும் திரும்ப வாபஸ் பட்டுக்கிறீங்க இல்லையா? அதுதான் விவசாயியை காப்பாற்றுற லட்சணமா? சரி, நீங்க அது மாதிரி விவசாய விளைபொருள்களுக்கு என்று இந்த விலை நிர்ணயங்கிறது ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? எம்எஸ் சுவாமிநாதனுடைய அறிக்கைப்படையும் நாங்க வந்து விலை நிர்ணயம் பண்ண போறோம்லாம் வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, அது மாதிரி நாங்கள் எம்எஸ் சுவாமிநாதன் சொன்னபடி நாங்கள் வந்து அதாவது 100 ரூபாய்க்கு விலைன்னு சொன்னா நாங்க 50 ரூபாய் லாபம் வச்சு விற்கிற அளவுக்கு நாங்க கொண்டு வந்து விலைவாசியை உருவாக்குவோம்னு சொன்னீங்கல்ல. இப்ப விவசாயிகளுக்கு அது மாதிரி நிர்ணயம் பண்ணிருக்கல. அதாவது அவன் பயிர் தொழில வந்து அவன் மேல வர்றதுக்கு அவனுடைய உற்பத்தி பொருளுக்கு வந்து நீ விலை நிர்ணயம் பண்ணணும்ல, அதே தான் பண்ணிருக்கீங்களா? இல்ல எப்படி விவசாயிகள் வரி வாங்கிட்டு போறீங்க? வாங்கின வரியில எங்களுக்கு தேவையான நிதியை கொடுக்க மனம் இல்லையா ஒன்றிய அரசுக்கு? நிஜமாவே என்னுடைய இந்திய மக்களையும் தமிழக மக்களையும் யாரெல்லாம் காங்கிரஸ்க்கும் இந்த ஐஎன்டிஏ கூட்டணி நம்பி வாக்களித்தாங்களோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே ஒரு பக்கம் ரொம்ப வேதனையா இருக்கு. அப்ப தமிழகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. எப்படி பழித்திக்கிறாங்க பாருங்க. திமுகவும் சரி ஐஎன்டிஏ கூட்டணி சார்ந்தவங்களும் மக்கள் நல விஷயங்களை பேசணும், மக்களுக்கு தேவையானதை குரல் கொடுத்து கேட்கணும். விவசாயத்துக்கு நம்முடைய விவசாயிகளை பத்தி நான் பேசுனேன். இப்ப மக்களை பத்தி பேச என்ன பத்தியா பேசிட்டு இருக்கேன்? நீங்க காங்கிரஸ்காரனுக்கு கொடுங்க நான் கேட்டப்பா. இன்னைக்கு காங்கிரஸ்காரங்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. எளிய மக்கள் காங்கிரஸ் கட்சியில தான் இருப்பதையே மறந்துவிட்டு திமுகவுக்கு ஒரு கிளை இயக்கம் போல இன்னைக்கு காங்கிரஸ் எங்கள் கூட்டணி நான் சொல்வது கட்சியினுடைய காப்பாற்றுவது வேறு. என் இந்திய மக்களை என் தலைவர் வாழும் தேசத்தந்தை மனித குலசாமி மோடிஜி தாங்கி பிடிப்பார். நீங்கள் செய்த லட்சணத்தின் எல்லாம் பார்த்துதான் இருக்கிறோம். 10 ஆண்டு காலம் நீங்க என்ன லட்சணத்துல ஆட்சி பண்ணீங்க? நீங்க என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க? நிர்வாகம் என்றாலே என்ன என்று தெரியாத இன்னைக்கு எங்களை எல்லாம் 10 ஆண்டு கால ஆட்சி பொற்கால ஆட்சி. அந்த பட்டியலை படிக்கிறதா 1 மணி நேரம் படிக்கட்டுமா? ஐயா, அது 10 ஆண்டு கால ஆட்சி மேடம். அத நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான இது கிடையாது. கொள்கை இல்லாத மக்கள்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாதவங்க என்ன பேசுறது, நம்ம என்ன சொன்னா இன்னைக்கு மக்கள் மன்றத்துல நானும் ஆட்டத்துல இருக்கப்ப நிப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ அதே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நான் சொல்லுவது ஒரே விஷயம் மேடம், பிஜேபி காரங்க எப்படின்னா உங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்தா சாப்பிட்டுட்டு மொய் வச்சுட்டு சந்தோஷமா போகும். ஆனா இன்னைக்கு ஐஎன்டி கூட்டணியும் காங்கிரஸும் இன்னைக்கு திமுகவும் என்ன பண்ணுனா உங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்துருவாங்க, மொய்ய வச்சுட்டு கீழே போய் சாப்பிட்ற இடத்துல உட்காந்து கீழே இருந்து ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி வச்சுட்டு சோத்துல கல் இருக்குன்னு சொல்லி சண்டை போடக்கூடிய ஒரு காட்சி. அது அவ்வளவு அசிங்கமான விஷயம். சினிமாவில் நாடக கதையா அந்த கதையா? நாடக கம்பெனி நடத்துறது இந்திய அளவில் அண்ணன் ராகுல் காந்தியும்
தமிழகத்தில் ஒரு கிளை தலைவராக அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் இன்னைக்கு பெரிய நாடகத்தை அரங்கேற்றுறாங்க. எப்படி அந்த சாப்பாடு மேட்டரில் கல் வச்சு சொல்லும்போது உங்களுக்கு முகம் சுழிஞ்சுதோ, இன்னைக்கு திமுகவும் சரி காங்கிரஸ் பண்ணக்கூடிய அந்த கபட நாடகத்தை இந்திய மக்கள் முகம் சுழிச்சு தான் பாக்குறாங்க. ஆக்கப்பூர்வமான மேடம், ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை சொல்லுங்க. காசு வரல நான் சொல்றேன். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாநிலத்துக்கான நிதி பங்கீட கொடுக்குது. 2019-20 காலாண்டுல 11,45,000 கோடி கொடுத்திருக்காங்க. அது இன்னைக்கு 2024-25 23,49,000 கோடி கொடுத்திருக்கோம். 2 மடங்கு உயர்ந்திருக்கு. நிதி பங்கீடு கொடுக்கறாங்க. அதை வைத்து மக்கள் செய்ய 35,000 கோடி அங்க ஜிஎஸ்டி கட்டும்போது அதுல ஒரு பங்கு கொடுத்தாங்க. அவனா அண்ணன் வைத்திலிங்கம் ஒண்ணுமே கொடுக்க மாட்டான்னு சொல்லுவீங்க. அண்ணன் திமுக சேர்ந்த அண்ணன் வைத்திலிங்கம், காங்கிரஸ் சார்ந்த அண்ணனும் சரி, வெள்ளம் வந்துச்சு பணம் தரல, வெள்ளம் வந்துச்சு பணம் தரல. மத்திய அரசு தமிழகத்தின் மீது ஸ்பெஷல் கவனம் உள்ள ஒரு இயக்கம். நான் சொல்றது என்னன்னா, எவ்வளவு கேப்பீங்க? 37,000 கோடி நீங்க கேப்பீங்க, 37,000 கொடுத்துருவாங்களா? வேண்டாங்க, 10,000 கோடி கொடுங்க. நீங்க சொல்லுங்க. எந்த எஸ்டிமேஷனுமே இல்லாம பொத்தாம் பொதுவா 30 லட்சம் கோடி, 50 லட்சம் கோடி, 15,000 கோடியா நீங்க பண்ணக்கூடிய ஃபேக் நரேட்டிவ்க்கும் நீங்க ஊரெல்லாம் லஞ்சம் கொடுத்து 15,000 கோடி கொடுங்க. நாங்க கேட்டீங்க இவ்வளவு கொடுத்தோம்னு சொல்லுங்க. வைத்திலிங்கம் சார் சொல்லுங்க. ஹரிஹரன் சார் குறிப்பிட்டபடி தேசத்தந்தை மனிதகுல சாமி எங்களோட மோடிஜி அவர்கள் வந்து இந்தியாவிற்கே ஒரு தந்தையாக விளங்கி கொண்டிருக்கிறார். ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். 37,000 கோடி கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம நீங்க கேட்டா நாங்க கொடுத்துட முடியுமா? எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் கொடுப்போம். கருத்து அவருக்கு இருக்கட்டும், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. என் கருத்து, வாழும் வீட்டுல வாழும் முசோலினி காலத்துல நாம் வந்து இது மாதிரியான ஜனநாயக உரிமைகளை எல்லாம் மீட்குவதற்கே நாங்கள் போராடி கொண்டிருக்கிற வேலை நிறைய நாம் இருக்கிறோம். எனவே அவருக்கு வாழும் தேசத்துக்கு வந்து எனக்கு அவர் வாழும் முசோலினி, வாழும் ஹிட்லர், அது இருக்கட்டும். அவர் எப்ப அந்த கேரக்டர் அசாசினேஷன் எல்லாம் வேண்டாம், நீங்க சொன்னதுனால பதில் சொல்ல வேண்டியது. ஆனால் யாரா இருந்தாலும் இந்த பெடரலிசம் இருக்குல்ல, கூட்டு ஆட்சி, இதை தக்க வைக்க முடியுமாங்கிறது தான் இப்ப பிரச்சனை, கேள்விக்குறியா இருக்கு. முதல்ல இந்த ஜிஎஸ்டி இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய மோசடி. அதை கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க, மாநில வரி தனியா வாங்கிட்டு இருந்தீங்க, ஒன்றிய தனியா வாங்கிட்டு இருந்துச்சு. ரெண்டையும் அந்த சிரமம் வேண்டாம், வரி செலுத்துறவங்களுக்கு சிரமம் வேண்டாம், நாங்க ஒன்னா வசூல் பண்ணி உங்களுடைய பங்கா கொடுத்துடுறோம். அப்புறம் வந்து உங்களுக்கு இழப்பு என்ன ஏற்படுதோ அதையும் நாங்க ஒரு 10 வருஷம் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. எதையும் நிறைவேற்றதில்ல. நீங்க 10 வருஷம் இழப்பீடு கொடுக்குறோங்கிறதையும் நிறுத்திட்டீங்க. அதுக்கப்புறம் மாதம் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த பங்கையும் நிறுத்திட்டீங்க. நீங்க எப்ப கொடுப்பீங்கன்னு உங்கள்கிட்ட நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோமா, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணுமா, அவசியம் என்ன? அதனால முதல்ல இந்த ஜிஎஸ்டிய ஒரு இதுல அதை ஒழிக்கணும். அப்புறம் எமர்ஜென்சியில தானே கல்வி வந்து மாநில பட்டியல இருந்து ஒத்திசைவு பட்டியல போனுச்சு. அதை முதல்ல அது எமர்ஜென்சி எப்படி தவறுன்னு சொல்லி கொண்டாட வேண்டும் என்று இன்றைக்கு வாழும் இருக்கட்டும் மோடி சொல்றாரோ, அவர் என்ன சொல்றாரு, நாம எமர்ஜென்சியை நினைவு கூற வேண்டும் சொல்லி ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க. அதனால நாம சொல்றோம், அந்த எமர்ஜென்சி நிறைவு கூறும் விதமாக அந்த காலகட்டத்தை ஒத்திசைவு மாநில பட்டியலிருந்து பறிக்கப்பட்ட கல்வியை ஒத்திசைவுப்பட்டிருந்து பிரித்து மாநில பட்டியலில் திரும்ப கொடுன்னு சொல்லி இருக்கிறோம். அதுக்கு செய்யலாம்ல. அப்ப இந்த நீட்டு மண்ணாங்கட்டு தெரிவிப்பு எங்களுக்கு நாங்க பாத்துக்கிறோம். இப்ப எப்போதுமே மாநிலத்துக்கு கலைஞர் சொல்றதுதான் அவர் எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசிங்கிறது உண்மையாகும். இந்தியா ஒரு துணைக்கண்டத்திலே ஒரு அரசாக நீடிக்க முடியும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாநிலத்தில் சுயாட்சி, ஒன்றியத்தில் கூட்டாட்சி இருந்தால் மட்டும்தான் அது முடியும். அதுதான் சாத்தியம், அதுதான் நிலைக்கும். இது மாதிரி நீங்க வந்து எல்லாரையும், அதாவது முதல்ல மூப்பனார் வந்து வச்சிருந்த சொல்லுவாரு, வளமான தமிழகம் வலிமையான இந்தியான்னு. நான் சொல்றது அப்படி கிடையாது. இப்பொழுது முழக்கம் மாறணும். வலிமையான தமிழ்நாடு வளமான இந்தியா இருந்து போட்டோம். ஏன்னா மாநிலங்கள் எல்லாம் வலிமையா இருந்தால் ஒன்றியம் வளமாக இருக்கும். அப்படிதான் நாம இந்த கோஷத்தை மாத்தணும். அதனால நீங்க எங்களை வந்து பலவீனமானவர்களாக வைத்துக் கொண்டு நீங்கள் வளத்தை தந்து விடுவீர்கள் என்று உங்களை நம்புவது மோசடி, ஏமாற்று வித்தை. அதுக்கு நாங்க தயாராக இல்லை. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கசப்பா கூட இருக்கும். ஆனால் உண்மை நான் நீங்கள் வந்து
லைன்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். ராமன் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது வைத்தியலிங்கம் சார் சொல்லும்போது கூட சொன்னார், இது வந்து ஒரு மைனாரிட்டி ஆட்சி, அதனால வந்து ஆந்திராவையும் அவங்க வந்து பீகாரையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறதுனால அவர்களுக்கு நிதி ஒதுக்கீடு அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், தமிழகத்தை வந்து வஞ்சிக்கிறாங்க. நீங்களும் அந்த பாயிண்ட வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஆமா 25 MP இல்லையே, இருந்திருந்தா கொடுத்துருப்போம் நாங்க. சரி, நிதிஷ்குமார் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் 2 கட்சியோடு தான் பிஜேபி கூட்டணியாக வச்சிருக்குது. இந்த 28 கட்சியிலும் 38 கட்சி வரையும் கூட்டணி அமைச்சு ஐஎன்டிஏ என்ற புள்ளி வச்ச ஒரு போலி கூட்டணிக்கே இவ்வளவு இது இருக்குன்னா, 2 கட்சிங்க, 2 கட்சி, ரெண்டு கட்சி தலைவர்களும் இந்தியாவுடைய இறையாண்மைக்கும் ஒருங்கிணைப்பும் பாடுபடக்கூடிய உன்னத தலைவர்கள். அவங்களோடு இது அதுக்கு ஏங்க அரசியலில் பொறுத்தவரையிலும் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகனும் இல்லை. கலைஞரை பார்த்து கேட்க முடியுமா பிஜேபியுடன் கூட்டணி இல்லையா? ஒரு பார்லிமெண்ட் தேர்தலும் ஒரு சட்டமன்ற தேர்தலும் பிஜேபியும் காங்கிரசும் தாமரை எப்படி மென்மையானதோ அதே போல் அவர்கள் உள்ளங்களும் மென்மையானது. ஆகவே அந்த உள்ளத்தின் தேசத்தின் வெளிச்சம். ஆகவே 2004 14 காங்கிரஸ் கட்சியை மக்கள் கைகுலை விட்டார்கள். இன்றும் இவ்வளவு கூப்பாடு போட்டும் 100க்கு மேல காங்கிரஸால் தாண்ட முடியவில்லை. ஆகவே இன்னும் 2047 வரையிலும் காங்கிரஸை வீழ்த்தி பாஜக தான் மத்தியில் ஆட்சியில் ஆளும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இங்கு திராவிட கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவென்றால் பாஜகவை காலு கொண்ட விட மாட்டோம். ஏன்னா இதை சொன்னால் தான் அவங்களுக்கு ஓட்டு வாங்க முடியும். பிஜேபியை பற்றியும் ஆளுநர் RN ரவியை பற்றியும் தமிழக பாஜக அண்ணாமலையை பற்றியும் பிரதமரை பற்றியும் உள்துறை அமைச்சரை பற்றியும் பேசினால்தான் இவர்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து இவங்களுடைய ஆட்சியுடைய நிலைப்பாடு உருவாக்க முடியும். காரணம் இவர்கள் அனைத்துமே தேசத்துக்கு விரோதமான கருத்துக்கள். தமிழ்நாடு ஏதோ தனிநாடாக இருக்க மாதிரி இவங்களுடைய செயல்பாடு அத்தனையும் பார்த்தீங்களா தமிழ்நாடு தனிநாடு போல. இவங்களுடைய ஏம் என்னவென்றால் 2026 உதயநிதி முதலமைச்சராக வேண்டும். அதற்குள் அதிமுக மீது ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி அவர்களை வீழ்த்தி அதிமுக கட்சியை இல்லாமல் ஆக்க வேண்டும். 2026 வரையிலும் இவருடைய நோக்கம் இதுதான். அதுக்காக தான் இன்னைக்கு கட்சி பணியிலும் சரி பிஜேபியை இந்த மாதிரி பிரச்சனை உண்மைச்சு தாக்கி மக்கள் மத்தியில் அவதூறான ஒரு பிரச்சாரத்தினுடைய யுக்தி தான் திமுக நாடகம் ஆடுகின்றது. இந்த நாடகத்தை மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். ஆனால் இன்று காங்கிரஸ் கட்சியிலே பிரச்சனை. கூட்டணி மந்திரி சபை கூட கேட்கறாங்கல்ல, திமுக எங்களுக்கு மந்திரி சபை கூட காங்கிரஸ் கேட்கறாங்க. இன்னைக்கு கேட்கறாங்க, மறுநாளைக்கு ஐயோ காங்கிரஸ் திமுக ஆட்சி காமராஜ் போல ஆட்சி நடக்கணும். யாராவது நம் காங்கிரஸ் திமுக நம்பல, இது காமராஜ் போல ஆட்சி நடக்கணும். இப்படிப்பட்ட பொய்யர்களுடைய கூடாரம் 2024 வெளிச்சத்தில் வரும். திமுக அதிமுக ஒருங்கிணைந்து பாஜக சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் OPS எடப்பாடி ஒருங்கிணைந்து பாஜக தலைமையில் திமுக அஜெண்டாவை பத்தி பேசிட்டீங்க. அப்புறம் ஏடிஎம்கேவோட அஜெண்டா பத்தி பேசிட்டீங்க. காங்கிரஸ் அஜெண்டா, பிஜேபியோட அஜெண்டா என்ன சார்? அவங்க காலை எப்படி ஊன்ற போறாங்க? ஆமா, அதிமுக கொள்ளையடித்த நிலைப்பாடு எடுத்து கையில் வைத்துக் கொண்டுதான் திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது. அதிமுகவோட பிஜேபி இணைய வேண்டும்ன்றது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திராவிட கட்சிகள் இவர்களும் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஆனால் எரியிற கொள்ளிக்கட்டையில் ஓரளவுக்கு நல்ல கொள்ளிக்கட்டை அதிமுக தான். அந்த அடிப்படையில் அதிமுக இன்று வரையிலும் பிஜேபி ஒருங்கிணைக்க வேண்டியதாக நினைக்கின்றார்கள். ஆனால் திமுக கொடுத்த மிரட்டல், உருட்டல், பிரட்டல், திரட்டல் என்ற நிலைப்பாட்டில் தான் அதிமுக பயந்து போய் 2020 வரை எப்படியாவது இது பண்ண நினைக்கிறாங்க. ஆகவே அதனால்தான் இன்னைக்கு தென்காசி பயணம் சொல்லுகின்றார், நாளை அடுத்த வாரம் சேலம் பயணம் சொல்லுகின்றார். அதாவது அதிமுக ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கு சசிகலா முயற்சி செய்கின்றார். அதிமுக மீண்டும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் டெல்லி பாஜக முயற்சி செய்கின்றது. அந்த முயற்சி கைகூடும். அந்த முயற்சி கைகூடக் கூடாது என்பதில் திமுக தெளிவாக நீங்க சொல்லுங்க. இந்த முயற்சி கைகூட வேண்டும். உங்களுக்கு கோபம் தான் வருது விஷயம். அதாவது பாரதிய ஜனதா கட்சி நான் முன்பு பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழில்நுட்ப காரணமாக கலைஞ்சிச்சு. முக்கியமான கருத்து அது பதிவாகணுங்கிறதுனாலயே சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் வலிக்கும், சிலருக்கு வேதனையா கூட இருக்கும். ஆனா உண்மைதான், சமஸ்கிருதம் தான் இந்தி திணிப்புன்னு சொல்றோம்ல. இந்தியில பேரை மட்டும் வச்சுட்டு உள்ள சட்டம்லாம் ஆங்கிலத்துல இருக்கு. ஏன் இந்த இந்தி திணிப்பு வேறி? அதனால நீங்க இதே போக்குல போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த கோஷம் எல்லாம் மாறும். எப்படி மாறும்? ஆள்றான் இந்திக்காரன் ஆள்றான் அப்படிங்கிற கோஷம் வரும். அதை வராம தடுக்கணும்னா இவங்க இந்தி வெறிய சமஸ்கிருத வெறிய குறைச்சிக்கிட்டு ஆங்கிலம் தான் இணைப்போம். ராஜாஜியே சொன்னாரு, நடத்தும் இந்தி படிக்கலாம், தமிழில் பயன் போடுறாங்க. கல்லூரி எல்லாம் காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் இந்தி பேசலாம். எங்களுக்கு அல்ல, நீ யாராவது எங்கள் மீது அப்படி குற்றம் சுமத்தினா நீங்கள் யார் எங்களை வெளியேற்றுவதற்கு?
என்று நாங்கள் கேட்போம். அது எப்படிங்க? அது எப்படி? ஒரு ஜனநாயக நாடுங்க, இந்தியாவில தான் நாங்களும் இருக்கிறோம், தமிழ்நாட்டுல நாங்களும் வாழ்றோம். அப்ப நீங்க செய்யற தவறுகளை நாங்க சுட்டி காட்ட கூடாதா? இந்தியாவை உருவாக்க முடியும் என்பதில் நினைவில் கொள்ளுங்கள். சரிங்க சார். அதனால நீங்க எங்களுக்கு ஒற்றுமையை பத்தி, தேச ஒருமைப்பாட்டை பத்தி பாடம் எடுக்க வேண்டாம். நீங்க முதல்ல அவர் அதிமுகவா பாஜகவா என்று சந்தேகமா இருக்கு. ரெண்டு கலந்து பேசுறாரு. அதாவது அதிமுக பாஜகவோட இணையணுமா, நீங்க யாருன்னு தெரியல. சார், மூத்த பத்திரிகையாளர், ராஜ் டிவியோட ஒரு சிறந்த பாடகர், பாடல் வரும்னு நேயர்களே எதிர்பார்க்காங்க. இது மாதிரியான ஒரு குழப்பமான நீங்கள் குழப்பை மீன்படிக்க நினைத்தால் குழப்பம் இல்லை. உங்களுக்கு உண்மை சொன்னால் கசக்கும். குழப்பம் இல்லை, கசக்கும். உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு கசக்கும். இங்கே மக்களுக்கு தெரிந்து விட போகின்றதோ என்ற நிலைப்பாடு. நீங்க என்னென்ன திட்டங்கள் வச்சு 2026 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாடு. அது அண்ணா திமுக வீழ்த்த வேண்டும் என்ற நிலைப்பாடு அவங்க இருக்கிறாங்க. இது நாங்க சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது சொல்லுங்க. மேடம், 70 வருஷமா மோசடி செய்தே பழகியவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்க நிலைப்பாடு. சரிங்க சார், சொல்லுங்க. மேடம், 70 ஆண்டு காலம் அது காங்கிரஸா இருக்கட்டும், இங்க திமுக மோசடி அரசியல் செய்தே பழகியவர்கள். இன்னைக்கு நாங்க மக்களுக்கான அரசியலை செய்யும் பொழுது இவங்களால ஏத்துக்க முடியல. உளறி பழகியவர்கள் இன்னைக்கு நாங்க உண்மையை சொல்றதை அவங்களால ஏத்துக்க முடியல. இன்னைக்கு திமுகவுடைய இதை பார்க்கும்போதே நேயர்களுக்கும் தெரியும், இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாமர மக்களுக்கும் தெரியுது, திமுக எதை சொல்லி பிழைக்க வேண்டும் என்று தெரியாமல் யாரோ எழுதி கொடுக்கறத மாண்புமிகு முதலமைச்சர் பேசுறதும், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எழுதி கொடுத்ததையும் மறந்துட்டு திரும்பி கேள்வி கேட்பதும், காங்கிரஸ் கட்சி என்பதை மறந்துட்டு தான் என்ன ஒரு திமுக போல் பேசுவதும், இன்னைக்கு அண்ணனை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் நாட்டுப்பற்றோடு பேசும்பொழுது அவர் மீது சாயத்தை பூசுறது, நீ அதிமுகவா, நீ பாஜகவான்னு. இவங்க யாருமே மக்களுக்காக நின்றவர்களும் இல்ல, மக்களுக்காக பேசுபவர்களும் இல்ல. பாராளுமன்றத்துக்கு எதுக்கு மேடம் அனுப்புறோம், சட்டமன்றத்துக்கு எதுக்கு மேடம் அனுப்புறோம், இந்த கிளாரிட்டியே திமுககாரர்களுக்கு இல்ல. பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு மேடம் ஒரு நிமிஷம் கேளுங்க. பாராளுமன்றத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை டெம்போ டிராவலரை போட்டு வணக்கம் கேட்டு ஓட்டு வாங்கினதன் காரணம் அங்க சமோசாவை காலி பண்றதுக்கு இல்ல, 40 சமோசா வியாபாரம் ஆவதற்கு உங்களை நாங்கள் அனுப்பவில்லை. மக்களுக்கான விஷயங்களை பேசுங்க. மக்களை கொச்சைப்படுத்த கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் முழுவதும் மக்களை கொச்சைப்படுத்துறது, மக்களை கொச்சைப்படுத்தி நீ சமோசா சாப்பிட போறவங்க இதெல்லாம் இப்படி எல்லாம் ரொம்ப கேவலமா மட்டமா இப்படி எல்லாம் நண்பர் ரொம்ப குழந்தை சின்ன பிள்ளை இது மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இது மாதிரி எல்லாம் மக்களை தான் கொச்சைப்படுத்த. தமிழ்நாட்டில் வாக்களித்த காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இங்க அவங்களோட இருப்புன்றது ஒண்ணு இல்ல. திமுக அறிவாலயத்துல ஒரு ரூம் வாங்கக்கூடிய அளவுல பாரதிய ஜனதா கட்சி களத்துல போயிடுச்சு. பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மக்களோட களத்துல இருக்கு. புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் இன்னைக்கு மக்களை நோக்கி மக்களை தேடி போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு கட்சிக்கு சொம்படிச்சாதான் நான் இருக்க முடியும். என் இருப்பு திமுகவை பேசினால்தான். கார்த்திக் சிதம்பரம் அண்ணன் திமுகவை நம்பி திமுகவை குறை சொல்லாதீங்க, திமுகவால நம்ம வாழ்றோம் சொல்லி திமுகவை வைத்துக் கொண்டு ஆக்சிஜன் சிலிண்டர் போல இருக்கிறது தான் காங்கிரஸ். பாஜகவை பற்றி பேச இங்க யாருக்குமே அருகதை இல்லை. மக்களுக்காக தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லாம போயிட போகுது. பிஜேபி இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுல ஏதாவது ஒண்ணு நல்லது கெட்டது பண்ணீங்கன்னா மக்கள் கொஞ்சம் ஆதரிப்பாங்க. நீங்க இப்படியே ஒண்ணு இல்லாம போனீங்கன்னு வச்சுக்க, பிஜேபி என்ற பேர் இருக்காது. ஏங்க டோட்டலாவே இந்த பட்ஜெட்லயே 48 லட்சம் கோடி போடுறீங்க, அதுல ₹1 27 காசு கடன் வாங்குறாங்க. ₹1 27 காசு கடன் வாங்குறாங்க. வாங்குற கடனுக்கு வட்டி எவ்வளவு கட்டுறாங்க? ₹1 19 காசு வட்டியாக போகுதுங்க. 55 லட்சம் கோடி நான் கடன் வச்சிருந்தோம், இன்னைக்கு கிட்ட 155 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க. அதுதான் கண்ட சாதனை, பெரிய சாதனை, கடங்கார நாடாக்கியது. நிறைவான கருத்து தான் சொல்றேன். இது போன்ற பட்ஜெட்டுகளை அவர்கள் எல்லா மாநிலங்களும் சரிசமமாக பார்க்காவிட்டாலும் கூட ஓரளவுக்காவது ஒரு நியாய தீர்ப்பாக இவர்கள் மாநிலங்களை பார்க்க வேண்டும். அவங்களுக்கு வேண்டிய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அதுதான் மத்திய அரசு. ஓட்டு போட்டவங்களுக்கு ஒண்ணு, ஓட்டு போடலன்னா ஒண்ணு இல்ல. இந்த நாட்டில் எல்லாம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பிரதமர் அவர் தான். இவர் தமிழ்நாட்டில் 25 இடம் கொடுத்திருந்தா
போட்டிருப்பாங்க இல்ல சரிங்க சார், நன்றி போடல சார், நன்றி. ராமன் இப்படி சார், நினைக்கிறதெல்லாம் உங்களுடைய நிறைவான மிகப்பெரிய கருத்து. தவறான கருத்து. இப்படி ஓரவஞ்சனையோடு இவர்கள் பட்ஜெட்டை ஒவ்வொரு முறையும் தாக்கல் பண்ணுவார்களாம். தமிழகத்தில் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவார்கள். சரிங்க சார். ராமன் சார். அதாவது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாழும் வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம் என்று பிரதமர் இந்த பட்ஜெட்டில் இந்தியாவில் அனைத்து மக்களுக்கும் எல்லா துறையிலும் குறிப்பாக 9 துறையில் அதிகமாக நன்றி நிதி சார். கொடுத்துள்ளார். நன்றி ஆகவே மீண்டும் பாஜக ஆட்சி. சரிங்க சார். வைத்தியலிங்கம் சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்கள் ஒரு வரியில். இல்ல, ஒரே வழியில் சொன்னோம்னால் விழிப்புணர்வு திராவிட வெளிச்சம் அகில இந்தியாவுக்கும் பரவ தொடங்கிவிட்டது. எனவே ஆளுகின்றவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டால் முழு ஆட்சி காலத்தையும் கழிப்பாகல என்பது கேள்விக்குறியாகிவிடும். நன்றி சார், நன்றி. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.